அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்மஸை கொண்டாடப் போகிறோம். ஆதலால் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக இந்த பூமிக்கு வந்ததை கொண்டாடும் இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளே, இயேசு சமாதான பிரபுவாய் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அந்த சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சியின் பண்டிகை நாட்களின் இந்த சந்தோஷம் உங்கள் குடும்பம் உள்ள எல்லோருடைய வாழ்விலும் உண்டாக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனம் அந்த பகுதியை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஆவிக்குரிய போராட்டங்கள், அதாவது பிசாசினால் வருகிற ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி ஜெயம் கொள்வது, எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, அதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்கள் என்ன, இவற்றை நாம் தெளிவாக என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நாம் 5 ஆவிக்குரிய போராயுதங்களை தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 17வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய போராயுதம் பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போராயுதம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு ரோம இராணுவ வீரனுடைய அந்த இராணுவ சீருடை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், அவற்றை வைத்து என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை நாம் எளிதில் விளங்கி கொள்ளும்படி அவைகளை இதை ஒரு எடுத்து ரோம இராணுவ வீரனுடைய அந்த இராணுவ சீருடனுடைய அந்த எடுத்துக்காட்டை வைத்து ஆவிக்குரிய போராயுதத்தை நமக்கு என்ன செய்கிறார், விளக்கி காட்டுகிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய போராயுதம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பவுல் நாட்களில் வாழ்ந்த அந்த ரோம இராணுவ வீரன் பாருங்கள், அந்த காலத்திலெல்லாம் எப்படி போர் செய்தார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ரோம போர் வீரன் பாதுகாப்பு கவசமாக பெல்ட் போட்டிருக்கலாம், ஹெல்மெட் போட்டிருக்கலாம், விசுவாசம் அதாவது கேடகத்தை பிடித்து கொள்ளலாம், எல்லா பாதுகாப்பு கவசமும் பிடித்து கொள்ளலாம். ஆனால் இப்போ எதிரியை தாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு போர் வீரன் அந்த நாட்களில் என்ன வைத்திருப்பான், கையிலே ஒரு பட்டயம், ஒரு வாளை என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான்.
அந்த வாளை வைத்துதான் எதிரியை அவன் என்ன செய்வான்? தாக்கி எதிரியின் மேல் என்ன செய்வான்? ஜெயம் எடுப்பான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இதுவரைக்கும் தியானித்த அந்த ஆவிக்குரிய போராயுதங்கள்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதுகாப்பின் தன்மை உடையது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஆவிக்குரிய போராயுதமாகிய தேவ வசனமாகிய ஆவின் பட்டயம், இது பிசாசை விரட்டி அடிக்கிறதுக்கு, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு, அவனை தாக்குவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய போராயுதமாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. அப்போ இது ஒரு ரொம்ப ரொம்ப இந்த தேவ வசனமாய ஆவின் பட்டயம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதை நன்றாக என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம் பாருங்க. முதலாவது, இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினுடைய அது எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் செல்வோம் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் எபிரேயர் 4:12 வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் இது எப்படிப்பட்டதா? இது ஜீவனும் வல்லமை உள்ளதாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. இது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஒரு பிசாசை உண்மையாகவே விரட்டி அடிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையான பட்டயமாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், பவுல் ரோம இராணுவ வீரர்களுடைய அந்த பட்டயத்தை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறார். இந்த ரோம வீரர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்திய அந்த அந்த வாள், அந்த பட்டயம் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு விசேஷித்த தன்மை வாய்ந்ததாக இருந்தது. பொதுவாக நம்ம வாளை பார்த்துருப்போம், நம்ம டிவியில் கதைகளில் பார்த்துருப்போம். அந்த வாள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், கைப்பிடி இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு பக்கம் மாத்திரம்தான் கூர்மையாக இருக்கும், இன்னொரு பக்கம் மொட்டையாக இருக்கும். எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த கத்தி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம்தான் கூர்மையாக இருக்கும், மறுபக்கம் மொட்டையாக இருக்கும். அதே போல் தான் பொதுவாக வாள் இருக்கும், ஒரு பக்கம்தான் கூர்மையாக இருக்கும். ஆனால் இந்த ரோமர்கள் பயன்படுத்திய அந்த அந்த வாள் எப்படிப்பட்டதா? அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அதாவது இந்த ரோமர்கள் பயன்படுத்திய அந்த வாள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்காது பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும் பாருங்கள். வாளினுடைய ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்குமா? கூர்மையாக இருக்கிறதுனால பாருங்கள், அது ஒரு ரோம போர் வீரனுடைய கையில் அந்த வாள் இருக்கும்போது பாருங்கள், அவர்கள் அதை வைத்து தான் அநேக ராஜ்யங்களை ஜெயித்து, எதிரிகளையெல்லாம் ஜெயித்து, எத்தனையோ ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பெரிய ஒரு சர்வாதிகார ராஜ்யமாக இந்த ரோம ராஜ்யம் திகழ்ந்தது பாருங்கள். அப்போது அவர்கள் பயன்படுத்திய அந்த வாள் ரொம்ப வல்லமையுள்ளதாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ வசனமாகிய இந்த ஆவியின் பட்டயமும் அப்படிப்பட்டது தான். இது ரொம்ப வல்லமை வாய்ந்தது. எப்படி அந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் எவ்வளோ வல்லமையில் உள்ளதாக இருக்கும், அதை காட்டிலும் இது வல்லமை உள்ளது. இது பிசாசினுடைய எந்த போராட்டத்தையும் ஜெயம் கொள்வதற்கு
இது போதுமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. ஒருவேளை பாருங்கள், பிசாசு நமக்கு விரோதமாக பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு விரோதமாக ரொம்ப வெளிப்படையாக வர்றான். எப்படி வெளிப்படையாக வர்றான்? பெரிய ஒரு புயல் காற்று, இயேசு போய்கொண்டிருக்கிற அந்த படகையே கவுத்து போடுற அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான புயல் காற்று பாருங்க. அப்போது அந்த புயல் காற்று ஒரு வெளிப்படையான தாக்குதலாக, பிசாசினுடைய ஒரு தாக்குதலாக என்ன செய்தது இருந்தது. மற்ற வேளைகளில் பார்த்தீங்கன்னா பிசாசு வேற விதமாக இயேசுவுக்கு விரோதமாக வந்தான். எப்படி? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசம் பண்ணி முடித்த பிறகு பிசாசு இயேசுவுக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? பாவ சோதனையின் எண்ணங்களை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். இயேசு எப்படியாவது பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு பாவத்தின் அந்த எண்ணங்களை அவருடைய மனதில் என்ன செய்கிறான்? விதைக்க பார்க்குறான். அப்படி இயேசுவுக்கு விரோதமாக வருகிறான். அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு பாருங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறான்? நான் ஒருத்தருக்கு விரோதமாக பல்வேறு விதத்தில் எதிர்த்து என்ன செய்கிறான்? வருகிறான். சில நேரம் வெளிப்படையான விதத்தில், பயங்கரமான ஒரு சரீரப்பிரகாரமான விதத்தில் புயல் காற்று மாதிரி அடித்து சரீரப்பிரகாரமான ரீதியில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவதற்கு விரோதமாக வர்றான். அல்லது பாருங்கள், ஏவாளுடைய மனதில் தந்திரமாக அவனுடைய பொய்களை விதைத்து பாவத்தில் விளை வைக்கிறதுக்கு கொண்டு வருகிற அந்த சோதனைகளை போல் அப்படியும் வருகிறான். தேவ பிள்ளைகளே, பிசாசு எந்த விதத்திலும் நமக்கு விரோதமாக வரட்டும், அங்கே வசனம் அதை தான் சொல்லுது. இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இது ரொம்ப ரொம்ப ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறதுனால, இது எப்படிப்பட்ட பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சர்வப்பிரகாரமான ரீதியாக போராட்டமாக இருக்கலாம், அல்லது இருதயத்திலையும் மனதிலையும் அவன் விதைக்க பார்க்குற பாவ சோதனையின் எண்ணமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதையும் மேற்கொள்வதற்கு இந்த தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் என்னது? போதுமானதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பிசாசை விரட்டி அடிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்றைக்கு இந்த தேவ வசனம் இது ஒரு வல்லமையுள்ள ஆவியின் பட்டயம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து எப்படி பிசாசின் மேல் ஜெயம் கொள்வது, இதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு இயேசு சோதிக்கிறானே, அந்த சோதனையில் அந்த சம்பவத்துக்கு நாம் செல்ல போகிறோம். இப்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? முதலாவது பார்த்தோம், தேவ வசனமாய் ஆவியின் பட்டயம் அது ரொம்ப வல்லமையுள்ள பட்டயம். பிசாசினுடைய எப்படிப்பட்ட எதிர்த்து வருகிற போராட்டத்தை ஜெயம் கொள்வதற்கு அது வல்லமையுள்ளதாக என்ன செய்து இருக்குது. ரெண்டாவது காரியம், இப்போ இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்தி எப்படி பிசாசை மேற்கொள்வது, விரட்டி அடிப்பது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லி எபேசியர் 6:17 நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த தேவ வசனம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல வருகிற கிரேக்க வார்த்தை என்னவென்றால் ரேமா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதத்தை குறிப்பாக புதிய ஏற்பாட்டை எழுதின அந்த கிரேக்க பாஷையிலே தேவனுடைய வார்த்தை
என்று அல்லது வசனம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள். ஒன்று லோகோஸ் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னொன்று ரேமா. லோகோஸ் என்றால் இந்த மொத்த வேதத்தையும் லோகோஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் பாருங்க. ஆனால் ரேமா வார்த்தைங்கிறது என்னது? அது நம்ம ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்ம ஒரு பிரச்சனையை அல்லது சவாலை சந்திக்கும் போது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கென்று தேவன் பேசுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தான் ரேமா என்று நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பிசாசின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள், நீங்கள் வெறும் வேதத்தில் நிறைய வசனங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது. பாருங்க, எப்படி பிசாசை ஜெயிப்பது? உங்களுடைய சோதனை நேரத்தில் அந்த ரேமா வார்த்தையாக அந்த சோதனை ஜெயிப்பதற்கென்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேவ வசனமாகிய அந்த வார்த்தையை நீங்கள் ஆவியானவரிடத்திலிருந்து பெற்று அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது தான் பிசாசின் மேல் என்ன செய்ய முடியும், ஜெயம் கொள்ள முடியும். பாருங்க, அதற்கு எடுத்துக்காட்டை தான் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க, பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வரான். என்ன சொல்கிறான்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படிங்கிறான். அப்போது இங்கே ஒரு சோதனையை இயேசு சந்திக்கிறார், பாவ சோதனையை சந்திக்கிறார். இப்போ இயேசு பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பிசாசு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்திருக்கிற இந்த குறிப்பிட்ட சோதனையை ஜெயிப்பதற்கு இப்போ இயேசுவுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக வசனங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இயேசுவுக்கு கொடுக்கிறார். அது என்ன வசனம் பாருங்க, அதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் மனுஷன் பிழைப்பான், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைப்பான் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இது எங்கிருந்து வருகிறது? பழைய ஏற்பாட்டில் உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வார்த்தை வருது பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு முழுவதும் அநேக வசனங்கள் இருக்கு. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த இயேசு அந்த வேளையில் சந்தித்த அந்த குறிப்பிட்ட சோதனை ஜெயிப்பதற்கு அதற்கென்று சொல்லி ஒரு ஏற்ற ஒரு வார்த்தை என்னது, ஒரு ஆவியின் பட்டயம் தேவை. சும்மா எந்த வசனத்தையும் எடுத்து பேச முடியாது. அந்த பிசாசு கொண்டு வருகிற அந்த குறிப்பிட்ட சோதனையை ஜெயிப்பதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை தான் அந்த பிசாசை என்ன செய்யும், விரட்டி அடிக்கும். அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அநேக பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக வசனத்தில் ஒரு வசனத்தை, அந்த உபாகம் 8:3 ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார். பேசும்போது என்ன ஆகுது, பிசாசு என்ன செய்கிறான், ஓடியே போயிடுறான். பிசாசின் சோதனையை இயேசு என்ன செய்கிறார், ஜெயித்து விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இப்படிதான் நீங்களும் கூட பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும். பாருங்கள், இது பண்டிகை காலங்கள். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஏன்னா பல பிரச்சனை, பல போராட்டம். இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நான் என்ன பண்ணணும் என்று தெரியாமல் அநேகர் இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட இன்னைக்கு அப்படி கலங்கி போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் போராட்டத்தின் இந்த வேளையில் என்னுடைய சமூகத்துக்கு என்னை தேடி வா. என்னை தேடும்போது நான் உனக்கு ஒரு வார்த்தை என்ன செய்வேன், கொடுப்பேன். கொடுத்து அந்த வார்த்தையை நீ பேசும்போது
உன் போராட்டத்தின் மேல் நீ எளிதில் என்ன செய்யலாம், ஜெயம் கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதம் 34:4 அவன் சங்கீதக்காரன் தன்னோட பிரச்சனை நிறைந்த வேளையில் இதை செய்ததை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 34:4, சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் பல பயங்களால் வாதிக்கப்படுகிறார், பயத்தினால் வாதிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தாரா சங்கீதக்காரன், அவர் கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடின போது என்னாச்சு, கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய எல்லா பயத்துக்கும் அவரை நீங்களாக்கி என்ன செய்தாராம், விட்டாராம். அப்போ இன்றைக்கு இந்த பண்டிகை கால நடுவிலே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்போ நான் எப்போ அதிலேருந்து விடுதலை பெறுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இன்றே என்ன செய்ய அற்புதம் செய்ய விரும்புகிறேன். அப்போ நீ என்ன பண்ணு, இப்போது என்னோடய சமூகத்தில் என்னை தேடி வா. வரும்போது நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் செவி கொடுத்து நீ சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் போகிறால, அதுக்கு நீங்களாக்கி நான் உன்னை என்ன செய்வேன், ரட்சிப்பேன், விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்யணும் பாருங்கள். செய்யும்போது என்ன ஆகுது, இப்போ நீங்கள் ஆண்டவர் தேடும்போது தேவன் செவி கொடுத்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இயேசுக்கு அந்த வேளையில் உபாகம் 8:3 ஆவியானவர் கொடுத்தது போல உங்களுக்கும் உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தருவார். ஒருவேளை நீங்கள் வியாதி நடுவில் கடந்து போயிட்டு இருந்தா, நீங்கள் ஆண்டவர் யாத்திரா 15:26 அவங்கள பார்த்து பேசுகிறார், நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒருவேளை குறைவு தாழ்ச்சி இருந்தா ஆண்டவர் சொல்ல சங்கீதம் 34:10 கர்த்தரை சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி இருந்த பட்னியாக இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஏதாவது ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கா, தாழ்ச்சி இருக்குதா, அப்போ என்ன பண்ணணும், இந்த வசனத்தை பிடிச்சிக்கணும். இப்போ என் ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி. எப்போ இந்த பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக என் வீட்டில் இருக்க குறைவை நிறைவாக்குவார்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி இப்போ நீங்கள் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கும் போது, ஏதோ ஒரு வசனத்தில் பல வசனங்களை வச்சு ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தர் உங்கள் சூழ்நிலைக்கு என்று சொல்லி பேசியிருக்கிற அந்த குறிப்பிட்ட வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து அந்த வார்த்தையே நீங்கள் தொடர்ந்து பேசும்போது, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாகிறதை, உங்களுடைய வேதனை நிறைந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதை நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுள்ள காலங்களாய் கர்த்தர் மாற்றி தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆதலால் இந்த நாளிலே என்ன செய்யுங்க, சங்கீதம் 34:4 படி கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு வார்த்தை தருவார். அந்த வார்த்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தை பேசுங்க, விடுதலை என்ன செய்யுங்க, அனுபவிங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் அப்பா. நாளில் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் இந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த நாளிலே அந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். மகனே மகளே, நான் உனக்கு தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நீ அதை பயன்படுத்தி பிசாசை விரட்டியடின்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து என் சமூகத்தை தேடி வா, நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பேன், நீ அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணு,
அந்த வசனத்தையே பேசு. உன் சூழ்நிலை மாறும், துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லியிருக்கீங்க. இதனால இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை தேடி உம்மிடத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்து தங்கள் சுக்கம் சந்தோஷமாய் மாறுவதை அனுபவிக்க, அதன் மூலம் இந்த பண்டிகை காலங்களில் குடும்பம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிறையப்படும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வீராக. அப்படியே செய்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.